வணக்கம். இது உங்கள் ரேடியோ FM 99.5. Feel the beat, song is right and happiness subscribe. I'm your favorite RJ Sugishka on live. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் and நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எல்லாரும் மறக்காம நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா இப்ப இருக்கிற கிளைமேட்டிக் சேஞ்ச் எல் நானோன்றது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. வெயிலோட தாக்கம் செமையா இருக்கு. நம்மள சுத்தியே நம்ம நிறைய கேள்விப்படுவோம். நிறைய பேர் ஹீட் ஸ்ட்ரோக்கால இறந்துருவாங்க. அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னா நம்மளே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். வெயில் டைம்ல வெளில போறதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த். உடல் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளால நல்லா உழைக்க முடியும். இப்ப எல்லாரும் சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படத்தை நம்ம கேட்டோடனே ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வராரோ இல்லையோ ஜெனிலியா நமக்கு ஞாபகம் வருவாங்க. அவங்க பிளே பண்ற கியூட்டான லவ்வபிளான கேரக்டர் ஹாசினி நம்ம மேல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்க பேரை சொன்னாலே அவங்க சொன்ன ஒரு டயலாக் நமக்கு கன்ஃபார்மா ஞாபகம் வரும். அதுதான் ஒரு தடவை முட்டா கொம்பு மலைக்கோ 2 தடவை முட்டணும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது உண்மைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, இது உண்மைதான். சயின்டிஸ்ட் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா நமக்கு கொம்பு வளைக்க போகுது. ஐயோ என்னமா சொல்ற, கொம்பு வளைக்க போதா? சும்மா விளையாடாதலாம் சொல்லாதீங்க. நீங்க வேணா போய் ரிசர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. உண்மையிலேயே ரிசர்ச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் வந்துட்டு கொம்பு வளைக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம காலையில எழுஞ்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சாப்பிடும் போது படிக்கும் போது எல்லா டைம்லயும் ஒன்னே ஒன்னத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட போன். அந்த போன் நம்ம எப்படி பாக்குறோம்? கண்ணுக்கு நேரா வச்சுட்டா பாக்குறோம்? கிடையாது. நம்ம தலையை குனிஞ்சிட்டு தான் பாக்குறோம். நம்ம தலையை சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம நெக்ல 2 மசில்ஸ் இருக்கு. இந்த 2 மசில்ஸும் ரொம்ப நேரம் நம்ம தலையை குனிஞ்சிட்டே இருக்கிறனால வெளில பெனிட்ரேட் ஆகி வருது. இன்னொரு கொஞ்ச வருஷத்துல நம்ம மனுஷங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எல்லாருக்கும் இந்த சைட் பெனிட்ரேட் ஆகி வந்து 2 கொம்புக இருக்குமா. யோசிச்சு பாருங்களேன். முன்னாடிதான் கொம்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுவே ஒரு மாதிரி இருக்கும். பின்னாடி 2 கொம்பு இருந்தா செம்ம காமெடியா இருக்கும்ல. ஆனா இது ஒரு பக்கம் ரொம்ப பயங்கரமாவும் இருக்கும். நம்ம போன்னால நிறைய இம்பாக்ட் நமக்கு கிரியேட் ஆகுது. ப்ளூ லைட்னால கண்ணெல்லாம் பாதிக்கப்படுது. நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. அதுக்காக நம்ம போனை நிரந்தரமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்ல, யூசேஜை கம்மி பண்ணிக்கணும். வேற எதுலயாவது நம்ம இன்வால்வ் ஆகணும். புக்ஸ் படிக்கிறது, ஹாபிஸ் ஏதாவது டெவலப் பண்ணிட்டு அதுல பண்ணணும். சோ இப்ப இந்த மூடிக்கு ஏத்த மாதிரி சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். வைபா இருக்குல்ல. இப்ப பாட்டு போதும், கொஞ்சம் கதை பேசலாமா? உங்களுக்காக நான் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பட் பெரிய லெசன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு குட்டி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாம எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடியும்ல, ஒரு குட்டி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில அப்பா ராப்பகலா உழைக்கிறாரு அவர் குடும்பத்துக்காக. அம்மா அவங்க கனவெல்லாம் விட்டுட்டு அவங்க குடும்பத்துக்காக அவங்க பசங்க நல்லா படிக்கணும்னு ஒரு காசையும் சேமிச்சு வைக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருக்க எல்லா கொண்டாட்டமுமே ஆடம்பரமா இல்லாம அரவணைப்பாலையும் அன்பாலையும் நடக்குது. அந்த குட்டி வீட்டுல ஒரு குட்டி பையன் பெரிய கனவோட வளர்றான். அந்த பையனுக்கு வந்துட்டு எக்ஸ்பென்சிவான கேட்ஜெட்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அவன் ஒரு குட்டி இடத்துல டிம் லைட்ல தான் படிக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பாரோ பண்ண புக்ஸ்ல தான் படிக்கிறான். அவன் படிச்சே ஆகணும்னு ஒரு வெறியோட படிக்கிறான். ஏன்னா அவன் படிப்பு தான் சிறந்த ஆயுதம்னு நம்புறான். இப்படி இருக்கும்போது வாழ்க்கைனா என்னன்னு தெரியும்ல, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை அவனுக்கு நிறைய கஷ்டம் கொடுக்குது. டிசப்பாயின்மெண்ட்ஸ், பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ், இந்த மாதிரி எவ்வளவோ இருந்தது. யாராவது இருந்தாங்கன்னா ஷோ எனக்கு இனிமேலாம் முடியாதுப்பா, நான் விட்டுடுறேன், இது மேலெல்லாம் என்னால உழைக்க முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா அந்த பையன் அவனோட ஒரு தோல்வியையும் ஒரு லெசனா எடுத்து ஒரு பாடமா கத்துக்கிட்டு அதுல தன்னைத்தானே செதுக்கி அவன் வந்துட்டு தன்னோட ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் ஒரு மோட்டிவேஷனா எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். நிறைய வருஷம் கடந்தது. இப்ப ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியாத நிலைமையில இருந்த அந்த பையன் ஒரு பெரிய பொசிஷன்ல எல்லாருக்கும் ஒரு லீடரா, ஒரு ப்ரொஃபஷனலா பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கான். அந்த பையனோட சக்சஸ்ன்றது அவனோட சக்சஸ் மட்டும் இல்ல, அவனோட அம்மா அப்பாவோட சக்சஸ், அவங்க பண்ண சாக்ரிஃபைஸோட சக்சஸ். டியர் லிசனர்ஸ், உங்ககிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். உங்க பேக்ரவுண்ட் வந்துட்டு உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ண போறதுல. மேல இருக்கிறவன் கீழே வரலாம், கீழே இருக்கிறவன் மேல போலாம். பட் உங்க ஆட்டிடியூட், ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தான் உங்களோட சக்சஸை டிட்டர்மைன் பண்ண போகுது. ரிமெம்பர், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றது லிமிடெட் இன்கம் வச்சு மட்டும் இல்ல, அவங்க வந்துட்டு அன்லிமிட்டெட் ட்ரீம்ஸை வளர்க்குறாங்க. ஸோ படிப்பு ஒரு பர்பஸோட படிங்க, நேர்மையா வேலை செய்யுங்க, உங்க அம்மா அப்பாவை மதிக்க கத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களை நம்புறதுல கைவிட்டுறாதீங்க. This is your RJ Sugi signing off with one big message. Dream big,
Learn every day and let your success become the answer to every struggle. Thank you and have a wonderful day. Bye bye.